ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் OnePlus தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது லான்ச் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு 2 மாதத்தில் வேறு ஒரு பேரில் பார்த்திங்கன்னா லான்ச் ஆக போகுது. சைனாவில் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 16 அப்போ வந்து பார்த்திங்கன்னா OnePlus Ace 2 Pro அப்படின்ற பேரில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோனை பார்த்திங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ஸ்பெக்கெலாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கு. இது வந்து இந்தியாவில் எந்த பேரில் வரும் அப்படின்றது சத்தியமாக கெஸ் பண்ண முடியல. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா OnePlus 11 அதுக்கப்புறம் 11Rலாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது 11RTயாக வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னன்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதோட டிசைன் ஆல்ரெடி நம்ம பார்த்த 11 சீரீஸில் உள்ள டிசைன் மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது. ஆனால் ஹார்ட்வேர் லெவலில் பார்த்திங்கன்னா சேஞ்சஸ்ன்றது பண்ணியிருக்காங்க. அது என்ன ஏதுன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிசைன் பக்காவாக இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக டிசைனில் வந்து நான் எதை பார்ப்பேன்னா அந்த கேமராவோட அமைப்பை வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னு தான் பார்ப்பேன். பின்னாடி அவன் எந்த கலரை வேணால் கொடுத்துட்டு போட்டு என்னோட இது வந்து பவுச்சை போட்டு அதை யூஸ் பண்ண போனேன். அதனால் கலர் பற்றி எனக்கு பெரிய விருப்பம் இல்லை. இப்போ அந்த கேமரா மாடல் தான் கொஞ்சம் யூனிக்காக காட்டும் வெளியே. இப்போ எப்படி ஐஃபோன்னா அந்த 3 கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. அதே மாதிரி பிக்சல்னால் பட்டையாக கொடுப்பாங்க, சாம்சங்னால் சர்க்கிளாக வரிசையாக வரும். ஸோ அந்த மாதிரி அந்த கேமராவோட மாடல் தான் பார்த்திங்கன்னா ஒரு டிசைனை வந்து எவால்வேட் பண்ணி காட்டுறது. ஸோ OnePlus இப்போ அவங்க சர்க்கிளை வந்து சைடாக ஓரமாக ஒதுக்கி அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அது தனிப்பட்ட விருப்பம். ஓகேவா? ஃப்ரண்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.78 இன்ச் 1.5K ரெசல்யூஷன் கொண்ட AMOLED டிஸ்பிளே. இதில் 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்திங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 450 பிக்சல் பர் இன்ச் PPI ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா இது வந்து இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு டிஸ்பிளேவாக இருக்கும். HDR10 கண்டென்ட்டும் உங்களால் தாராளமாக பார்த்துக்க முடியும். டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் குறையே சொல்ல முடியாது. ஆனால் இந்த டிஸ்பிளே ஆசைப்பட்டு வாங்கிட்டு பிற்காலத்தில் அப்டேட்டுன்னு கொடுத்து கோடை மட்டும் உழுக வச்சிடாத. OnePlus உனக்கு ரொம்ப கோடி புண்ணியமாக போயிடும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா கஸ்டமரான நம்ம வந்து அவங்கள்ட்ட கோரிக்கையாக வைக்கிறது. மற்றபடி டிஸ்பிளே ஸ்பெக்கு தரமாக பண்ணியிருக்காங்க. அதில் குறையே சொல்ல முடியாது. உள்ளே யூஸ் பண்ண ப்ராசஸ் Snapdragon 8 Gen 2 5G ப்ராசர் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தேதிக்கு கரண்ட் ஃப்ளாக்ஷிப் ப்ராசர்னால் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் 8 Gen 2 தான். ஸோ ஒரு டாப் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கும். அதில் வந்து எந்த ஒரு குறையுமே கிடையாது. கேமரான்னு வரும்போது சோனியோட 50 மெகாபிக்சல் 890 அந்த சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடு இருக்குது. அதே மாதிரி EASும் பார்த்திங்கன்னா இருக்குது. உங்களால் போர்ட்ரேட் வீடியோ ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் அது இதுன்னு எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ இதை மட்டும் ஏன் மாற்ற மாட்டுறாங்கன்றது தெரியல. ஒரு 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு ஒரு வந்து இன்னொரு 12 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த உள்ள ஹார்ட்வேர் ஸ்பெக்குக்கும் டிஸ்பிளேவோட ஸ்பெக்குக்கும் கேமராவோட ஸ்பெக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் கேமராவில் மட்டும் டிஸ்டி வச்ச மாதிரி பார்த்திங்கன்னா இப்படியே பண்ணிடுறாங்க. ப்ரைமரி சென்சார் நல்லாயிருக்கு. அல்ட்ரா வைடு டே லைட்டில் நல்லாயிருக்கும். ஆனால் லோ லைட்டில் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்காது. ப்ரைமரி கேமராவுக்கும் ஒயிட் ஆங்கிளுக்கும் அவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கும். நீங்கள் நைட் நேரத்தில் ஃபோட்டோஸ் எடுக்கும் போது நீங்கள் கேட்கலாம், எப்படா ஃபோன் கையிலே இல்லாமல் நீ பாட்டுக்கு சொல்கிறேன்னு. யதார்த்தம்தான். நான் அதேபோல் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எல்லா ஸ்மார்ட் ஃபோனையுமே நம்ம ரிவ்யூன்றது போட்டிருக்கோம். அதில் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனை விட்டுற மட்டும் கூடிய சீக்கிரம் கைக்கு வரும். வந்தோடனே நம்ம சேனலில் போடுவோம். அப்புறம் செல்ஃபிக்கு பார்த்திங்கன்னா அதே 16 மெகாபிக்சலுக்கான கேமரான்றது OnePlusன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறது, ஸோ டீசெண்டான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் செல்ஃபிக்கு அல்ட்ரா வைடு இருக்கும். ப்ரைமரி கேமரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் நண்பா. நம்ம 4K வீடியோ 60 fps 8K வீடியோ 30 25 fps வரைக்கும் நம்மளால வீடியோஸ்ன்றதை எடுத்துக்க முடியும். இதில் வந்து பேட்டரியில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று 5000 mAh பேட்டரிக்கு 150 வாட்ஸ் சார்ஜர், இன்னொன்று 5500 mAh பேட்டரி வேரியன்ட் இருக்குது. அதுக்கு வந்து 100 வாட்ஸ் சார்ஜர். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா 5400 mAh பேட்டரிக்கும் 100 வாட்ஸ் சார்ஜருக்கு தான் போவோம். இதில் வந்து பிடியும் சப்போர்ட் பண்ணோம். பிடி சார்ஜர் வந்து 45 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். 150 வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓப்போவோட ஓக் சார்ஜ் அது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணோம். ஸோ இதில் எதை சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக நீங்கள் 5500 mAh பேட்டரியும் 100 வாட்ஸ் சார்ஜரையும் தாராளமாக சூஸ் பண்ணலாம். அதுவே நமக்கு போதுமானது. LPDDR5X ரேம், UFS 4.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. IP ரேட்டிங்கும் பார்த்திங்கன்னா அதாவது ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. டூயல் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு அழகு மாதிரி இருக்குது. ஆனால் இந்த கேமரா தான் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் இருந்துச்சு. பட் இது இந்தியாவில் ப்ரைஸிங் வந்து ஆல்ரெடி 11R பார்த்திங்கன்னா 40,000 சேல் ஆகுது.
அந்த 11 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபவ் 60,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை 55 to 60க்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலே தரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது ஏஸ் 2 ப்ரோலாம் கண்டிப்பாக, ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஏஸ்ன்னு ஒரு ஃபோன் லான்ச் ஆச்சு, அதுவும் இந்தியாவுக்கு வேறு ஒரு பேரில் தான் வச்சு. கண்டிப்பாக இந்த ஏஸ் 2 ப்ரோவுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வரும்போது வேறு ஒரு பேரில் தான் வரும். பட் வெயிட் பண்ணி வாங்குகிற அளவுக்கு ஒரு ஒருத்தான ஸ்பெக்கில் தான் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வழக்கம் போல் ஆண்ட்ராய்ட் 13 வருது, 14, 15, 16 3 மேஜர் அப்டேட் பார்த்திங்கன்னா வரும். 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரும். நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வெயிட் பண்ணிங்களா அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மேற்கொண்டு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். அதுக்கு தேங்க்யூ, பை பை.